ஃபுல் டைம் கிரியேட்டர்ஸ்ன்னு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. லைக் நம்மள மாரி இருக்கிறவங்க இருக்காங்க. அண்ட் பார்ட் டைம் கிரியேட்டர்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்காங்க. பட் நான் பார்க்குற வரைக்கும், நான் பேசின வரைக்கும், லைக் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஃபுல் டைம் கிரியேட்டர்ஸை விட இந்த பார்ட் டைம் கிரியேட்டர்ஸ் தான் நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. யூசிங் ப்ரொமோஷன்ஸ். ஈவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டே அவனுக்கு நாங்கள் தான் எல்லாமே பண்ணுறோம். முன்னாடி வந்து ஸ்டார்டிங்கில் மாதத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் வரும். இப்போ மாதத்துக்கு போடுற வீடியோ எல்லாமே ப்ரொமோஷன் வீடியோவாக இருக்குது. ஓகே. சண்டே ஒரு நாள் வருவான், 4 வீடியோ 5 வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ எடுப்பான், ஷார்ட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஆனால் வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறான். வேறு இடத்துல ஒர்க் பண்ணுறான். அண்ட் அங்கேயும் நல்லா ஏர்ன் பண்ணுறான். லைக் சும்மா 20-30 எல்லாம் இல்லை, 60-70 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறவங்க இருக்காங்க. அப்படி இருந்து ஃபுல் டைமாக அங்கேயும் பண்ணிவிட்டு இங்கே பார்ட் டைமாக வந்து அது ஒரு மந்த்லி இங்கே ஒரு 1 lakh அப்படின்ற ஏர்ன் பண்ணுற கிரியேட்டர்ஸும் என்னால் நேம் பண்ண முடியும், காயின் பண்ண முடியும். ஸோ வாட் டு யூ சி த டிஃப்ரென்ஸ்? ஏன்னா நம்ம ஃபுல் டைமாக இங்கே இருந்து நம்ம பண்ணுறதை விட அங்கே பார்ட் டைமில் பண்ணுற கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நான் வந்து ஒன்று ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன். ஃபுல் டைமாக வர்றது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம் தான். இப்போ நான் அந்த முட்டாள்தனத்தை பண்ணேன், அதான் உண்மை. நானும் அப்படி தான் பண்ணேன். நான் இப்போ யோசிக்கிறது என்னென்னா, நம்ம வேறு ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் என்னென்னா எனக்கு அந்த ஏஜென்சி ஒன்று இருக்குது. எப்படி என்னோடய ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்த பேக்ரவுண்ட் அப்படி. இப்போ நான் வந்து நீங்கள் சென்னை 28 படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த ஹவுசிங் போர்டு வரும் இல்லையா, அந்த ஏரியாவிலேருந்து தான் வந்தேன் நான். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நான் வந்து அந்த பாட்காஸ்ட் போட்டிருப்ப கூட ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருந்தார், ஐ தாட் யூ ஆர் அ ரிச் கிட் அண்ட் டூயிங் வீடியோ ஃபார் ஃபன் அப்படின்ட்டு. கிடையாது, நான் அங்கேருந்து வந்தேன். நிறைய பேர் எனக்கு நீ ஏன் அந்த ஏரியாவிலேருந்து வந்தேன்னு சொல்கிற அப்படின்னா, என் ஏரியா அதான், நான் அங்கே தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கேருந்து வரப்போ அங்கேருந்து ஒருத்தன் இப்படி வரப்போவே எனக்கு ஒரு ஏஜென்சி இருக்குது, ஏஜென்சியில் போய்ட்டு நீ வந்து வீடியோ எடிட்டராக ஒர்க் பண்ணலாம், ஒரு பர்சனல் பிராண்டிங் இடத்துல போய்ட்டு நீ வந்து கான்டென்ட் ரைட் பண்ணி தரலாம், இந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்கெலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வருவோம். இப்போ அந்த டைமில் வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடையாது. ஸோ நான் எடுத்த ஒரு பெரிய நான் வேலைக்கு போனேன் அப்படின்னா ஏதாவது ஒரு கிராஃபிக் டிசைனராக போகலாம், இல்லை வந்து வெட்டிங் ஈவெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் எனக்கு விஸ்காம் படித்ததில் இருந்தது. நான் வந்து விப்ரோவுக்கு போயிட்டு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு ஃபெயில் ஆகி வந்துட்டேன். அங்கே வந்து ஒரு எல்லோ பேஜஸ் ஏதோ டிசைனிங் இருக்கும், மேக்கில் பண்ண சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையிலே மேக் அன்றைக்கி தான் பார்க்குறேன். நான் அது வரைக்கும் விண்டோஸில் இருப்பேன். மேக் எப்படி இருக்கு கீபோர்ட்லாம் நான் இன்டர்வியூவில் கேட்குறேன், மேக் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, மேக் எனக்கு வந்து ஏஜென்சிலேருந்து சொல்கிறாங்க, கேட்பாங்க, ஆமான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுங்க அப்படின்னு. மீன் கன்சல்டேஷனில் இந்த மாதிரி இன்டர்வியூவில் வரும். புரியுது. அப்போ வந்து எனக்கு என்ன வயசு இருக்கும், ஒரு 20 வயசு இருக்கும். யூஸ் பண்ண தெரியும் சார் அப்படின்னா. அப்புறம் வந்து மேக் யூஸ் பண்ணிட்டு இருக்க யாரையாவது ஃபோன் பண்ணி இதில் என்ன கண்ட்ரோலுக்கு ஆல்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு. ஆனால் என்னால் வந்து நான் விண்டோஸில் டிசைன் பண்ணுற மாதிரி அன்றைக்கி என்னால் மேக்கில் பண்ண முடியல. அந்த ப்ராக்டிக்கல் இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். மேபி நான் அங்கே இது உள்ளே போயிருந்தேன்னா நான் வேறு ஒரு இதுக்கு போயிருக்கலாம், புரியுது, வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட். ஃபுல் டைமாக கான்டென்ட் க்ரியேஷனுக்குள்ளே வர்றது வந்து இப்போவுமே அது தப்பு தான். ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, அவருக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்துட்டுருக்கு, ஒரு 5 ப்ரொமோஷன் வருது இது வருதுன்ட்டு. மேபி அவருடைய நீஷ் அதுக்கு இருக்கலாம். அவருடைய நீஷ் வந்து அவருக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் வர மாதிரி இருக்கலாம். ஆமாம், அவரோட நீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற டாப் கிரியேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவனும் ஒன் ஆஃப் த டாப் கிரியேட்டர். ஓகே, அந்த நீஷில் தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா அரௌண்டு வந்து ஒரு மேக்ஸிமம் டு மேக்ஸிமம் காயின் பண்ணி சொல்கிறார் 10க்குள்ளே தான் இருப்பாங்களே பெரிய கிரியேட்டர்ஸ்னால். ஸோ என்ன ஆகும்னு அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். நிறைய இடத்துலேருந்து ஐடியில் 1 லட்ச ரூபா வாங்கிட்டு இருப்பாங்க, 70,000 வாங்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு 4-5 மாதம் நல்லா ப்ரொமோஷன் வரும். ஒரு வீடியோக்கு 25,000 தராங்க நமக்கு. நீங்கள் மாதம் ஃபுல்லாக வேலை பார்த்து 70,000 வாங்குற, ஒரு வீடியோக்கு 25 தராங்க, 30 தராங்க, 40 தராங்கன்னொடனே அந்த வேலையை விட்டு இங்கே வந்துடுவாங்க. வேலையை விட்டு இங்கே வந்த உடனே ஒரு மாதம் ப்ரொமோஷனே வராது, மாட்டிங்கன்னு முடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இஎம்ஐ எப்படி பே பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 5 லட்சம் இருக்குது, 10 லட்சம் இருக்குது, உங்களுக்கு வந்து கவலையே இல்லை, ப்ரொமோஷனே வரலன்னு கவலையே இல்லை அப்படின்னா வேலையை விட்டு வரலாம். இல்லை, லைக் வேலையை விடுறதுன்றதை நான் சொல்லலை. லைக் நான் இப்போது அவன் எப்படி மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, நான் வேலையை விட மாட்டேன், பட் ஆனால் பண்ணால் நான் வந்து ஏதாவது ஒன்று எனக்கு தெரிஞ்சு அந்த நீஷ், நான் அந்த யாருன்னு சொல்ல விரும்பல, பட் அந்த நீஷ்குள்ளேருந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு ஷாப் மாதிரி, லைக் பிஸ்னஸ்னால் லைக் சர்வீஸ் பேஸ்டாக இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுதான் என்னோட லாங் டேர்ம் கோல். பட் அதுக்கு நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இது நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அவன் வந்து இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கான், ஈஸ் இன்டு மார்க்கெட்டிங், பட் நீஷ் டோட்டலாக வேறு, ஒர்க்கும் இதுவும் சம்மந்தமே இருக்காது. ஈஸ் வெல் இன்டு மார்க்கெட்டிங், அவனோட கம்பெனியில் அவன் தான் மார்க்கெட்டிங் ஹெட்டு. அண்ட் இப்போ அவன் பண்ணிட்டு இருக்க நீஷ் டோட்டலாக வேறு. அந்த நீஷ்ல தான் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அந்த எல்லாமே சார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வரணுன்ட்டு இருக்கேன். நான் அது வரைக்கும் நான் விட மாட்டேன்னு சொல்லியிருக்கான். ஸோ
அந்த மாரி விட்டு வர்றவங்கள விட லைக் என்னோட கொஸ்டின் என்ன அப்டின்னா, லைக் ம். அவங்களுக்கு இருக்க அட்வான்டேஜஸ் என்ன? இவங்களுக்கு இருக்க அட்வான்டேஜஸ் என்ன? என்னன்னா ப்ரோ, நீங்க வந்து ப்ரொமோஷனே டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். நீங்க வந்து வீடியோ தொடர்ந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ம். ஏன் அப்டின்னா, நீங்க வந்து தொடர்ச்சியா ப்ரொமோஷனே போட முடியாது. ம். அன்ஃபாலோ வரும். உங்களோட வியூஸ்ல என்கேஜ்மெண்ட்ஸ் இருக்காது. வீடியோல என்கேஜ்மெண்ட் இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. தொடர்ந்து உங்களால போட முடியாது. ஃபார் என்டர்டெயின்மென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு கூட இல்ல டெக் கிரியேட்டர்ஸா இருந்தாங்கன்னா வச்சுக்கங்க, அது ப்ரொமோஷன் மாரியே தெரியாத மாரி பண்ணிடுவாங்க. ஈவன் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூட. இன்னொன்னு நீங்க ஃபுல் டைமா இதில தான் இருக்கிறப்போ, மாசத்துக்கு நான் வந்து ஒரு 4, 5 ப்ரொமோஷனாவது பண்ணணும் அப்டின்ற மாரி மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். ம். இப்போ நானும் சக்தியும் ஒரு பாட்காஸ்ட் பண்ணியிருந்தோம். ஐ திங்க் யூ நோ சக்தின்னு நெனைக்கிறேன். அவர் வந்து டாலன்ட் மேனேஜர் அவரு. ம். தெரியும், தெரியும். ஸோ ஹவ் கிரியேட்டர்ஸ் ஆர் எக்ஸ்ப்ளாய்டட் ஹியர். ம். இப்ப நீங்க சொல்றீங்களே, அவர் 70,000 சேலரி வாங்குறாரு. அவரு எக்ஸ்ப்ளாய்ட்டே ஆக மாட்டாரு. அவர் சொல்றது தான் காசு. ம். அவர் 1,00,000 சொன்னாலும் பிராண்ட் குடுப்பான். கரெக்ட். ஆனா வேலைய விட்டுட்டு வந்து ஒருத்தன் வேலையே இல்லாம இருக்கான் அப்டின்னா, பிராண்ட் 10,000 சொன்னாலும், அவன் சூழ்நிலை அவன தள்ளும் 10,000க்கு பண்ணு அப்டின்னு. இத பத்தி நான் என்னோட பாட்காஸ்ட்ல சக்தி கூட பண்ணியிருக்கேன். அது வ அத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு கிரியேட்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆவாங்க அப்டின்னா, அதுக்கான ரீசன் இதுதான். அவங்களால நோ சொல்ல முடியாது. உங்க ஃப்ரெண்டால நோ சொல்ல முடியும். ஏன்னா, அவரு இத நம்பி கிடையாது. ம். நீ குடுத்தா குடு. குடுக்கலனா எனக்கு தேவையில்ல. ஐ ஹேவ் அனதர் ஆப்ஷன். இப்ப டோட்டலா இத டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அப்டின்னா, நோவும் சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்க 1,00,000 சொல்லலாம். அவங்க வந்து 50,000 நான் பண்ணி தரேன் அப்டின்னு. ஓகே 50,000 வருது இந்த மாசம் இஎம்ஐ இருக்கு, வாடகை இருக்கு, சாப்பிடணும். 50,000 பண்ணிக்கலாம் அப்டின்னு. ஆனா உங்களுக்கு ஆக்சுவலா பிராண்ட் பே பண்றது 1,50,000 இருக்கும். ம். நீங்க வாங்குறது 50,000 தான் இருக்கும். ஸோ நடுவுல அந்த ஏஜென்சிஸ் நடுவுல வந்து ஏஜென்சி எடுத்துட்டு போயிடுவாங்க. ம். ஏன்னா ஏஜென்சி வந்து ஐ நோ கிரியேட்டர்ஸ வந்து எப்டி ட்ரீட் பண்ணுவாங்கன்ட்டு. சில பேருக்குலாம் வந்து பார்த்தோம்னா, ஏன்னா கிரியேட்டர் அதுக்கான இடத்த குடுக்குறாங்க. ஸோ, உங்க ஃப்ரெண்டோட ஏன் அவர் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாருன்றதுக்கு நெறைய ரீசன் இருக்கு. ஒண்ணொண்ணு அவர் ஆடியன்ஸ ரெஸ்பெக்ட் பண்றாரு. இந்த பிராண்ட தான் நான் என் ஆடியன்ஸுக்கு கொண்டு போப்போறேன். இன்னொன்னு நீ வந்து என்ன சீப்பா ட்ரீட் பண்ண அப்டின்னா, நான் அந்த பிராண்ட் கொலாபரேஷன் பண்ண மாட்டேன். ம். ஏன்னா, எனக்கு வேற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இது எதுவுமே இல்லாத ஒரு கிரியேட்டர் ஃபுல் டைமா இதிலேயே இருக்கிறான் அப்டின்னா, அவன் திருப்பி திருப்பி வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆ உங்க ஒரு நாளைக்கு 1 மாசத்துக்கு எவ்வளோ வீடியோ பண்ண முடியும் உங்களால? ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்க. 30 வீடியோ பண்ணிட்டீங்க 1 மாசம்னா, அடுத்த மாசத்துக்கு ஐடியாவே இருக்காது.